ஸ்டூடெண்ட்ஸ், பைத்தான் கோடிங் வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பைத்தான் கம்பைலர் போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு நியூவாக இருந்ததுன்னா நியூ கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை மறுபடியும் உங்களுக்கு எகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு இதில் சேவ் பண்ணி காட்டுறேன், வேறு நேமில் சேவ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓப்பன் கொடுத்திங்கன்னா டைரக்ட்ரி வருது இல்லையா, அந்த டைரக்ட்ரியில் ஹோம் டைரக்ட்ரின்னு இருக்கும். அதில் தான் உங்களுடைய பைத்தான் கோடிங் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும், உங்களுடைய பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதும் அதில் எடுத்து செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் பிஒய்ன்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே அந்த கோடிங் எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் நான் அதை வேறு நேமில் சேவ் பண்ணுறேன். சேவ் ஆஸ், நீங்கள் இப்போ நியூ ஃபைலாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு டைப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோ டு சேவ் ஆஸ் ஹோம் அண்ட் தென் செலக்ட் ஃபோல்டர். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஃபோல்டர்னால் நம்ம என்ன ஃபோல்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஹோம் ஃபோல்டர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபார் ஆல்ரெடி நான் ஃபார் நேமில் இருக்குது, அதனால் ஃபார் நியூ .py சொல்லி கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அங்கே டைரக்டரியில் போய் நம்ம பார்க்கலாம். ஃபைல் ஹோம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் பிஒய்யும் இருக்கும் அண்ட் தென் ஃபார் நியூ பிஒய் ரெண்டுமே இருக்கா. ஸோ ஃபார் பிஒய் அண்ட் ஃபார் நியூ பிஒய் இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்டோர் பண்ணது இருக்குது. சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எரர் வந்துச்சு, இல்லை உங்களால் சேவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு எரர் வருதோ அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. Thank you, students.